செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், மேலும் விவரம். வணக்கம். டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக பிரதமர் நரேந்திர மோடியை தேர்வு செய்து அந்த கூட்டணி கட்சியினர் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். குறிப்பாக அதில் பேசும்போது 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரே கட்சி தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை பதவியேற்பது என்பது ஒரு நபர் இந்தியாவில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறை பிரதமராக பதவியேற்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருப்பதாக அந்த தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்தியாவின் 140 கோடி மக்களும் தொடர்ந்து இதிலே வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள் என்றும், அது மட்டும் இல்லாமல் இந்த நரேந்திர மோடி தலைமையிலான இந்த ஆட்சியிலே ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்தியாவின் குடிமக்களுக்கு சேவை செய்ய இந்த கூட்டணி உறுதி பூண்டுள்ளது எனவும் அவர்கள் இந்த தீர்மானத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்திய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும், நாட்டின் அனைத்து துறை வளர்ச்சிக்காகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் இந்த தீர்மானத்திலே எழுதப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து கட்சியை சார்ந்த, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த தலைவர்களும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியினுடைய, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முன்னதாக என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக வேறு யாரும் பொறுப்பேற்க இருப்பார்களா என்றெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்தது. பிரச்சாரத்தின் போது கூட பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக வெற்றி பெற்றாலும் கூட அவர் பிரதமராக இருக்க மாட்டார், அமித்ஷா பிரதமராக இருப்பார் என்றெல்லாம் எதிர்கட்சியினர் தொடர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து வந்த நிலையிலே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலும் தற்போது என்டிஏ கூட்டணியினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசி முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை பொறுத்தவரையிலே நரேந்திர மோடி என்டிஏ கூட்டணியினுடைய தலைவராக இருப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியை அவரே தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வழிநடத்துவார் என்றும் இந்த தீர்மானத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த நோக்கம் என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்துவது, ஏழைகள் மற்றும் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக, நலனுக்காக பாடுபடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக பிரதமர் மோடி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.